ஹை கைஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வால்யூம் கரெக்டா இருக்கா இல்லையா முன்னாடி இருந்தது கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் ஆடியோ லோவா இருந்ததா சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டிராமாவோட பேரு செரண்டிபிட்டிஸ் எம்ப்ரேஸ். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கேள்விப்படாத மாதிரி புதுசா இருந்தது. டிராமாவும் புதுசு தான், ஆன்கோயிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பேருக்கு ஒன் சைடு லவ் ஸ்டோரி எல்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த டிராமாலையும். ஆனா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்களோட லைஃப்ல ஒன்னா மீட் பண்ணா அவங்களோட ஹை ஸ்கூல் லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது, இப்ப திரும்ப அவங்களோட லைஃப்ல ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா சேர போறாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த டிராமால பார்க்க போறோம். டிராமா ரொம்ப ஃபீல் குட்டா தான் இருக்கு. இப்ப நம்ம டைரக்டா இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அது ஒரு பெரிய வீட்டுக்கு பக்கத்துல தான் வந்து ஸ்டாப் ஆகுது. இந்த கார்ல இருந்து இறங்குறது வேற யாரும் இல்ல, இந்த டிராமாவோட ஹீரோ. இவனோட பேரு யங். அவனோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பக்கத்துல வந்து ஒருத்தர் நிக்கிறாருல, அவர் வேற யாரும் இல்ல, யங்கோட அங்கிள் தான். கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நீ பேசாம வேற ஏதாவது பெரிய ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கலாம்ல, இதை கம்பேர் பண்ணும்போது உனக்கு அதுவே பெட்டரா இருக்கும்னு அங்கிள் யங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா என்னுடைய ஒர்க்கும் பக்கத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நான் கொரியால இருக்க போறதும் 10 நாள் தானே சொல்லிட்டு தான் உள்ள போறான். அவன் உள்ள வந்து இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்கிள் அவங்க கிட்ட சொல்றாரு, இங்க நீ தனியா இருந்தா உனக்கு ரொம்ப போர் அடிக்கும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்க கூட போய் பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு. எனக்கு அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. அதே மாதிரி அவங்கள போய் மீட் பண்ணி பேசுற விஷயத்துல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்றான். சரின்னு அங்கிள் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்க அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டு, சரி சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் வேணாம், ஆல்ரெடி வெளியே போய் சாப்பிடறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றான். அங்கிள் அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்காரு, நீ தனியெல்லாம் போய் சாப்பிட மாட்டேன், யாரையோ மீட் பண்றதுக்காக தானே வெளியே போய் சாப்பிட போறதா சொல்ற. பதிலுக்கு நம்ம எங்க அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம நைஸா அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் நமக்கு டிராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்களோட பேரு ஹாங்ஜூ. இப்ப அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரியே மேக்கப் எல்லாம் போட்டு பக்கவா தான் வெளியே வந்திருக்கேன், சிம்பிளாலாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா ஹாங்ஜூ எதுவும் மேக்கப் எல்லாம் போடவே இல்லை, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. போன் பேசி முடிச்சதும் ஒரு கேஃபேட்டீரியாக்கு தான் போறாங்க. ஏதோ ஒரு பர்சனை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்க போய் பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம எங்க தான் உட்காந்துருக்காங்க, கண்ணாடியில மாட்டிக்கிட்டு. ஹாங்ஜூ பாட்டுக்கு அவன் பக்கத்துல போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பிளைண்ட் டேட்டுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க, என்னோட பேர் ஹாங்ஜூ, நான் யூஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எங்க அவனுடைய கிளாஸை கட்டிட்டு அவங்களுக்கு கிளியரா பாக்குறான். அப்படியே பிளாஷ்பேக்ல நமக்கு அவனுடைய ஹை ஸ்கூல் லைஃப்ல நடந்ததை காட்டுறாங்க. இவனும் ஹாங்ஜூ ஸ்கூல்ல ஒன்னதான் படிச்சிருக்காங்க. ஒரு நாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் நம்ம ஹாங்ஜூ உனக்கு ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து தராங்க. அதுல ஹார்ட் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்கு. இப்ப பிரசன்ட்ல நீ ஹாங்ஜூவான்னு சொல்லி ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து இப்ப நம்ம ஹாங்ஜூக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க இந்த கேஃபேட்டீரியாக்கு வந்ததெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவங்க மீட் பண்ண வேண்டிய பர்சன் வேற ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். உடனே என்கிட்ட சாரி சொல்லிட்டு பக்கத்து டேபிள்ல இருக்க பர்சனை போய் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பார்க்கணும்னு வந்ததே அந்த பர்சனை தான். இப்ப நமக்கு எங்க தான் காட்டுறாங்க, அந்த பொண்ணு அவங்க கிட்ட இன்டர்வியூ ஆகிட்டு தொண்ணூத்தொன்னு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதெல்லாம் பெருசா காதுல வாங்கவே இல்ல. ஹாங்ஜூக்கு நான் யாருன்னு அடையாளம் தெரியல போல இருக்கு. வேற ஏதோ ஒரு பர்சன் கிட்ட பேசுற மாதிரி நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்கூல் டைம்ல பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹாங்ஜூ அந்த பர்சன் கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போறதை பார்த்துட்டு எங்க அவங்களை தேடி வெளியே வந்து பாக்குறான். அந்த இடத்துல அவங்க இல்ல. ஆனா இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவங்க அந்த பர்சன் கூட கார்ல போயிட்டு இருக்கும் போதும் சைடு மிரர் வழியா அவனதான் பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. எங்க தனியா வந்து வெளியே நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. எங்க இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம 2 பேரும் கிளப்புக்கு எங்கயாவது வெளியே போலாமான்னு கேக்குறாங்க. அவன் வேணான்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு அவனை வீட்டுல டிராப் பண்ண சொன்னாலும் இல்ல என்னால முடியாது, நான் இப்பதான் இங்க புதுசா வந்திருக்கேன், இந்த ஏரியால இருக்க ரோட்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு இந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு அவன் பாட்டு கார்ல போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ஜூவும் இதே தான், நீங்க பஸ்ல டிராவல் பண்ணியா வீட்டுக்கு போக போறீங்க, நான் உங்களை சேஃபா வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு அந்த ஆள் எவ்வளவுதான் ரெக்வஸ்ட் பண்ணாலும் இல்ல நான் பஸ்ல தான் போவேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்ப நைட் டைம் நம்ம எங்குக்கு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. யங் இப்படி பண்றதுல எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இன்னைக்கு பிளைண்ட் டேட்ல உன்னை மீட் பண்ண அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, அவளை போய் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எங்கும் பதிலுக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் இங்க வந்தது எதுக்காகவோ அந்த ஒர்க்கை மட்டும் நான் சரியா பாக்குறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல பார்த்தா அங்கதான் நம்ம ஹாங்ஜூ உட்காந்துருக்காங்க. இப்ப அவங்க தலைமுடி அவங்க சரி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஸ்கூல் டைம்ல இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த விஷயம் ஞாபகம் இருந்தது. அப்ப நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். எல்லாரும் முன்னாடியுமே ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தந்துட்டு இதுக்கான ரிப்ளை எனக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டிருப்பாங்க. இப்ப கார்ல உட்காந்துக்கிட்டு ஹாங்ஜூவோட பேரை சொல்லி தான் கத்துறான். ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பஸ் வந்துருது. இவனுக்கு ரோட்ல கிரீன் சிக்னல் போட்டாங்க. இருந்தாலும் காரை யூ டர்ன் பண்ணிட்டு ஹாங்ஜூ இருந்து அந்த பஸ் ஸ்டாப்க்கு தான் போய் பாக்குறான். ஒருவேளை அவங்க இங்க இருந்து போயிட்டாங்களோன்னு நினைச்சு இவனும் சைட் மிரரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பக்கத்துல இருக்க ஒரு ஃபுட் ஸ்டால்ல சும்மா நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே இவன் அந்த இடத்துக்கு போய் கேஷுவலா ஆர்டர் பண்ற மாதிரி பண்ணிட்டு ஹாங்ஜூ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹாங்ஜூ உண்மையா நான் யாருன்றது உனக்கு ஞாபகம் இல்லையா, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நான் சொன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எங்குன்னு, இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து என்ன பேசுறது, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம், டைம் ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சு, நீ யூஎஸ்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன், என்ன திடீர்னு இப்ப கொரியாக்கு வந்திருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீட் பண்றதுக்காக வந்து என் கேட்க இல்ல என்னோட ஒர்க் விஷயமா தான் வந்தேன்,
இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணதே ஒன்னதான் அப்படின்னு அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அவங்க ஏதோ ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் வேற கேட்கறான் சம்பந்தமே இல்லாம, இத்தனை வருஷத்துல நீ எப்பயாவது மிஸ் பண்ணியான்னு கேட்க அவங்க குடிச்சிட்டு இருந்த அந்த ட்ரிங்கை இவன் மேலே துப்பிடுறாங்க. அவங்க இவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கும் போதே கடைசியா அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய பஸ் வந்துருது. அந்த கடையோட ஓனர் கிட்ட அவங்க குடிச்ச அந்த ஜூஸ்க்கு பணத்தை கொடுத்துட்டு அதுல பேலன்ஸ் வர்ற பணத்தை இவர்கிட்ட கொடுத்துருங்க, எங்க இந்த பணத்தை வச்சு உன்னுடைய ட்ரெஸ் ட்ரை கிளீன்ல போட்டுக்கோன்னு சொல்றாங்க. உடனே ஹங்ஜோ அவங்களுடைய பஸ்ல ஏறிங்கிறது கிளம்பிடுறாங்க. அவங்கள பாத்துக்கிட்டே நம்ம எங்க அந்த கடையோட ஓனர் கிட்ட சேஞ்ச் வாங்கிட்டு இருக்கும்போது அவரும் சொல்றாரு, தம்பி அங்க பாரு அவனோ ஒருத்தன் பஸ் ஸ்டாப் கிட்ட போய் காரை பார்க் பண்ணிருக்கான், இப்ப அந்த காரை போலீஸ் தான் டோ பண்ணி அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா அது நம்ம எங்கோட கார் தான். அவனும் பதறி போய் ஓடுறான், ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. இதுக்கான ஃபைன் என்னன்னு நோட்டீஸ் தான் தந்திருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து அவனுடைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கையில அந்த சேஞ்ச் எடுத்து பார்க்கும்போது ஹங்ஜோ பத்தி தான் யோசிக்கிறான். அவ எப்படி இன்னும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணாம இருக்கான்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யார் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க போறா, அதெல்லாம் கண்டிப்பா எல்லாருமே மறந்துடுவாங்க அப்படின்னு நமக்கு எங்க ஸ்கூல் படிக்கும்போது நடந்த இன்சிடென்ட்டை காட்டுறாங்க. இப்ப பஸ்ல தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு. காலில் வர கட்டு போட்டிருக்கான், ஏதோ அடிபட்டிருக்கு போல இருக்கு. அவனோட ஸ்டாப் வந்துருச்சு, நம்ம இறங்கலான்னு போகும்போது டிரைவர் தான் சொல்றாரு, பின்னாடி ஒரு பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களும் உன்னோட ஸ்கூல் தான் நினைக்கிறேன். இப்படி அங்க நல்லா தூங்கிட்டு வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹாங்ஜு தான். இவனும் போனா போகட்டும் நம்மள எழுந்திருக்க வைக்கிறான். இப்ப 2 பேருமே ஸ்கூலுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இவங்க என்டர் ஆகும்போது நம்ம ஹாங்ஜு ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. லேட்டா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சார் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, இவங்க இன்னும் லேட்டு. உடனே இவங்களும் எங்கோட காலில் அடிபட்டு இருக்குல்ல அதை வச்சு புதுசா ஒரு பிளான் பண்றாங்க. இவ்வளவு நேரமா அவனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ண மாதிரி அவனுடைய ஷோல்டர் பிடிச்சி சப்போர்ட் பண்ணி நடந்துட்டு இருக்காங்க. ஹாங்ஜோ பார்த்ததுமே அந்த சார் நீ இன்னைக்கு லேட்டா வந்திருக்கேன்னு கேட்க, இல்ல நான் சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், ஆனா என்னோட ஃப்ரெண்ட் இவனு காலில் அடிபட்டு இருந்ததா, அதனால இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம எங்க சார் கிட்ட உண்மையை சொல்லிடுறான், இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவள் லேட்டா தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா, இப்ப சும்மா அவங்க கிட்ட சமாளிக்க ட்ரை பண்றா அப்படின்னு அவனோட நேம் பேட்சை மறைச்சிட்டு இப்ப என்னோட பேர் என்னன்னு கரெக்டா சொல்லுன்னு கேட்கறான். ஹாங்ஜுக்கு அவனோட பேர் என்னெல்லாம் தெரியாது, அப்படியே திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. சார் அவங்கள பார்த்து அவனுக்கு காலில் அடிபட்டு இருக்க, அவன் லேட்டா வரான், அதை வச்சு நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் தர ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம எங்க இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு சைலண்டா சிரிச்சிட்டே உள்ள போறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து அவனோட பேக்ல இருந்து ஒரு ஸ்டோரி புக் எடுத்து பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலா இந்த புக் எல்லாத்தையுமே நம்ம ஹாங்ஜோ எடுத்துட்டு வந்ததுதான். பனிஷ்மெண்ட் வாங்குற டைம்ல இந்த புக் வேற மாட்டிக்க போகுது சார் கிட்டன்னு சொல்லி இவனோட பேக்ல வச்சு அனுப்பியிருக்காங்க. சார் அவனை எல்லாரும் முன்னாடி போர்டுல கூப்பிட்டு ஒரு சம்ம சால்வ் பண்றதுக்காக தராரு. நம்ம எங்க அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லாத மாதிரி அந்த சம்மெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடறான். ஸ்டூடெண்ட்னா இப்படிதான் இருக்கணும், இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சார் அவனை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப கிரவுண்ட்ல நம்ம ஹாங்ஜு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததுமே சிரிச்சிட்டு இவனுக்கு ஹை சொல்லிட்டு தான் இருந்து போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு பிரசன்ட்ல நம்ம ஹாங்ஜு தான் காட்டுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட ஃப்ரெண்ட் யூஜி கிட்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் எங்க மீட் பண்ண ஹை ஸ்கூல்ல நம்ம கூட ஒன்னா படிச்சான்ல அந்த பையன், யூஜியும் ஆர்வமா அவனை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவன் எப்படி இருக்கான், பாக்குறதுக்கு ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே இருக்கானா அப்படி இப்படின்னு. அவனோட டாபிக் வந்ததும் நீ ரொம்ப சந்தோஷமாகிட்டே என்ன விஷயம்னு கேட்க யூஜியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படி இதை கேட்டதுக்கு அப்புறம் சந்தோஷமா இல்லாம இருப்பேன், என்னோட ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட் லவா இருந்தது அந்த பையன் தானே. ஸ்கூல் படிக்கும்போது யூஜி பிரேக் டைம்ல நம்ம ஹாங்ஜோ கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட பேர் யங், அவன் ஒரு டாப் ஸ்டூடெண்ட் தெரியுமா. அப்பதான் அவனும் கரெக்டா அந்த வழியா கிராஸ் பண்ணி போறான். அவனை பார்த்தது நம்ம ஹாங்ஜி யோசிக்கிறாங்க, இவனா இன்னைக்கு காலையில நான் தேவையில்லாம பனிஷ்மெண்ட் வாங்கினதே இவனாலதான் சொல்லி கோவத்துல அவனை உள்ளுக்குள்ள திட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஹாங்ஜோ நான் எப்படி அந்த பையன் கிட்ட போய் என்னோட லவ் சொல்றது, எனக்கு இந்த விஷயத்துல கான்பிடென்டே இல்லைன்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் அவன் கூட இருக்கல, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹாங்ஜோ கிரவுண்ட்ல இருந்து அந்த யாங்க்கு கை காட்டி பேசியிருப்பாங்க. அப்படியே அங்க இருந்து யூஜியை கை காட்டி அவங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கலான்னு. ஆனா யூஜி ரொம்ப ஷையா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்கு கிட்ட கூட வருமா தூரமா தள்ளி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு லவ் லெட்டர் எழுதி யூஜி அவங்க கிட்ட போய் தர்றதுக்காக தங்கி நின்றுட்டு இருந்திருக்காங்க ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஹாங்ஜோ தான் கம்பல் பண்ணி எனக்காக இந்த லெட்டர் மட்டும் எடுத்துட்டு போய் என்கிட்ட தந்துருன்னு கொடுத்து விட்டுருக்காங்க. எல்லாரும் முன்னாடியே அவங்க கிட்ட லெட்டர் தந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹாங்ஜோ இது என்னோட ஃப்ரெண்ட் யூஜி உங்களுக்காக தந்திருக்க லெட்டர்னு சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த யூஜி நம்ம ஹாங்ஜோக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்காக நான் கஷ்டப்பட்டு பிளைண்ட் டேட்க்கு நீ ஒரு பர்சனை போய் மீட் பண்றதுக்காக சொல்லியிருந்தேன், நீ அவங்க கிட்ட சரியா பேசினியான்னு கூட தெரியல, ஆனா அசால்ட்டா வந்து வேணான்னு மட்டும் சொல்லிட்டேன். இந்த டாபிக் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹாங்ஜோவும் எனக்கு அந்த பர்சனை பிடிக்கவே இல்லை, இந்த டாபிக் நம்ம இதுக்கு மேல பேச வேணாம், உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் சொல்லட்டுமா, எங்களோட நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு யூஜி கிட்ட சொன்னதும் அவங்க உடனே எல்லாத்தையுமே மறந்துட்டு அவனோட நம்பர் எடுத்து போன்ல சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அங்கிள் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. இவன் ரொம்ப நேரமா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது பார்த்துட்டு அவர் தான் நேரா உள்ள வந்து எங்க யார் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டு இருக்காரு. அவன் அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை, டைரக்டா இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்க அந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு எல்லாத்தையுமே கரெக்டா பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லிட்டு இருக்கான். இதுல இருக்க ஒரு சின்ன கால்குலேஷனை கூட யாரும் பார்த்து சரியா பண்ணல, அதுல கூட ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல அங்கிள் தான் அவனை தடுத்து நிறுத்தி சரி இந்த மீட்டிங் இதோட போதும்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீ பேசாம ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கலாம், இப்படி மிஸ்டேக் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணி வர சொல்லிட்டு இருக்க. இப்படி அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான கால் வருதுன்னு அதை அட்டன் பண்ணி பேசி முடிச்சுட்டு என்னோட கார் சாவியை கூட நான் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்ல இவனும் சாவியை தரும்போது தான் விஷயத்த சொல்றான். இப்ப வெறும் சாவி மட்டும் தான் இருக்கு, கார் இல்ல அப்படின்னு. ஏன்னா போலீஸ் அதை டோ பண்ணி எடுத்துட்டு
போயிட்டாங்க. அங்கிள் அவங்கிட்ட பொறுமையா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த காரை வாங்கி ஜஸ்ட் 1 மாசம் தான் ஆகுது தெரியுமா? கேர்லெஸ்ஸா அதை எடுத்துட்டு போய் நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணியா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் கேட்க, இல்ல அன்னைக்கு நான் திடீர்னு என்னோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவளை 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன். அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஞாபகத்துல காரை பஸ் ஸ்டாப் கிட்ட பார்க் பண்ணிட்டேன். இவன் இப்படி எல்லாம் பேசுறதை கேட்கும் போது அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இவங்கிட்ட கிராஸ் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்சவங்க யாரையாவது நேரில் பார்த்தா கூட அவங்களை கண்டுக்காம எப்படி அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு நீ யோசிப்பேன். ஒருவேளை அந்த பொண்ணு ஸ்கூல் டைம் ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்தாலும் என்ன, நம்ம எங்க அவரை பார்த்து அப்படி பேசாம முறைச்சிட்டே உட்காந்துருக்கான். அப்ப திடீர்னு அவருடைய நம்பருக்கு ஒரு கால் வருது. ஒருவேளை ஹாங்ஜு தான் கால் பண்றாங்களோன்னு சொல்லி அவன் ஆர்வமா ஓடி போய் வெளியே அட்டன் பண்ணலான்னு பாக்குறான். அப்புறம் தான் தெரியுது இப்ப கால் பண்ணிருக்கிறது யூஜி. அவங்க யாரு என்னன்ற டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு யூஜி அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கொரியாக்கு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். உனக்காக நாங்க ஒரு வெல்கம் பார்ட்டி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுல நம்ம ஃப்ரெண்டு லீயும் வருவான்னு சொல்றாங்க. இப்படி அவங்க போன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல உட்காந்துருக்க ஹாங்ஜுவோட வாய்ஸ் கேக்குதா. இது எங்க நோட் பண்ணிட்டு அப்ப அந்த வெல்கம் பார்ட்டிக்கு ஹாங்ஜு வருவாங்கன்றது கன்ஃபார்ம் ஆனதும் சரி நானும் வரேன்னு சொல்லிடுறோம். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த லீயோட கடைக்கு தான் வந்து எல்லாரும் இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்கும் கரெக்டா உள்ள வரான். அவனை பார்த்ததுமே லீ ஹக் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம மீட் பண்ணி, எப்படி இருக்கன்னு என்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யூஜி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. யூஜி ரொம்ப நேரமா கையை நீட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்களா. இவங்களை பார்த்தது அவனுக்கு டக்குன்னு அடையாளம் தெரியல. ஆமா இந்த பொண்ணு யாருன்னு கேட்க லீ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறான். நான் அப்பவே இவகிட்ட சொன்னேன், அதிகமா மேக்கப் எல்லாம் போடாத, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணாதன்னு. இதுக்கு மேல நம்ம இவனை விட்டோம்னா நம்மளை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவான். யூஜி அவனை அடிச்சு தள்ளிடுறாங்க சைட்ல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது யூஜி அவனை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்ததை விட இப்ப நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. ஹாங்ஜு எப்படி அவனை பார்த்ததுமே அடையாளம் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவளும் இந்த பாட்டிக்கு வரதா சொல்லியிருந்தா, ஆனா ஏன் இது வரைக்கும் வரலன்னு தெரியல அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்ணலான்னு போகும்போது அதிகமா ட்ரிங்க் பண்ணிருந்ததுனால அப்படியே டேபிள்ல விழுந்துடுறாங்க. இப்ப நமக்கு ஹாங்ஜோ தான் காட்டுறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க உள்ள வரலான்னு பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்ப ஏதோ ஒரு இடத்துல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அங்க போய் முக்கியமான ஒரு பர்சனை மீட் பண்ணி ஒரு கிஃப்ட் தந்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஹாங்ஜு நேரா அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரலான்னு பார்த்தாலும் அவங்க விட மாட்டாங்க. அதுக்குள்ள எதுக்காக வீட்டுக்கு போறேன், இங்க பார்ட்டி தானே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களையும் கலந்துக்க சொல்றாங்க. அப்ப அதே இடத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பையனை நம்ம காட்டுறாங்க. இவனோட பேரு ஜே. அங்க இருக்க எல்லாருமே என்னுடைய புது புக் சேல் நல்லா போயிட்டு இருக்குன்னு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேவை பார்த்ததுமே ஹாங்ஜோட ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. அப்படியே இங்க இருந்து போயிடலான்னு பார்த்தா அவன் ஆப்போசிட்ல வந்து நம்ம ஹாங்ஜோவை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஹாங்ஜு நீ எப்படி இங்க, நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. ஹாங்ஜு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு நம்ம எங்கோட வெல்கம் பார்ட்டிக்காக நேரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க சோகமா இருக்கிறதுனால ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்க யூஜியை போய் ஹக் பண்ணிட்டு இப்ப என்ன நடந்தது, நான் எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கேன்னு தெரியுமா? ஆக்சுவலா இப்ப அவங்க ஜே அப்படின்னு ஒரு பையனை மீட் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, நம்ம ஹாங்ஜோன்னு ஒன் சைட லவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அவங்க திடீர்னு பார்த்ததும் சோகமாயிட்டாங்க. இதை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே லீ ரொம்ப சூடா இருக்க ஒரு ஃபுட் அவங்களுக்கு ஊட்டி விட்டுறான். அதனால பேச வந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் லீ நம்ம என்கிட்ட சொல்றான், இப்ப நீ எந்த ஏரியால தங்கி இருக்கிறதா சொன்னியோ அங்க பக்கத்துல ஏதோ ஹாங்ஜோட இடமும் வருது. அதனால நீ வீட்டுக்கு போகும்போது அவளை சேஃபா டிராப் பண்ணிடு. யூஜியோட வீடு இங்க பக்கத்துல தான், அவளை நான் போய் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்றான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹாங்ஜோ தான் காட்டுறாங்க. ஒரு கடைக்கு போய் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம எங்க அவங்களுடைய சேஃப்டிக்காக பின்னாடி தான் நடந்து போறோம். கரெக்டா அவங்க படிச்ச ஸ்கூலும் வருதா. அதை பார்த்தது நம்ம ஹாங்ஜோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பஸ்ல தானே மீட் பண்ணோம். நான் கூட நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நீ தானே என்ன எழுந்திருக்க வச்ச. எனக்கு அதெல்லாம் இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. இவனும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். ஹாங்ஜோ நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் பாக்குறேன், இப்ப நீ முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல. ஸ்கூல் டைம்ல யாருக்கிட்டையும் பேசாம அப்படியே முறைச்சிட்டே தானே இருப்பேன். இப்ப பாரு ஸ்மைல் பண்றேன். அப்ப நான் சார் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக உன்னோட பேக்ல ஒரு ஸ்டோரி புக் வச்சேன், ஞாபகம் இருக்கா? அந்த புக்ல இருந்த லைன்ஸ்லாம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஃபர்ஸ்ட் லவ்னு ஒன்னு இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். ஸ்டார்டிங்ல நமக்கு அது நல்ல மெமரிஸை கொடுத்தாலும் கடைசியில நம்ம அதை யோசிச்சு பார்த்தா நிறைய கஷ்டப்பட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹாங்ஜோ நேரா போய் அவங்களோட வீட்டுக்கு ரீச் ஆனதுமே சாப்பிடுறதுக்காக அவங்க கடையில இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதுல ஒன்னு எடுத்து நம்ம என்கிட்ட தராங்க. தந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது இவன் அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். அவங்க டோர் பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்காங்க. இவனும் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன வீடு வரைக்கும் சேஃபா விட்டுட்டு போறதுக்காக தானே வந்தேன், நீ என்ன ஃபாலோ பண்றியான்னு கேட்க, அப்படிலாம் இல்ல, என்னோட லைஃப்ல வந்த ஃபர்ஸ்ட் லவ்ல நான் ஆல்ரெடி டோட்டல் டேமேஜ் ஆகிட்டேன் அப்படின்னு. இவன் யாரை பத்தி சொல்ல வரனே தெரியாம நம்ம ஹாங்ஜோவும் திருத்திட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட அவனுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஹாங்ஜோ வந்து இருக்கிறதே அவனோட வீட்டுக்கு தான். இவனோட வீட்டு மாடியில தான் அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திருப்போம் ரொம்ப நேரமா. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்திருச்சது நம்ம ஹாங்ஜோ அவங்களோட ரூம் அப்படியே குப்பை மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நேத்து நடந்த விஷயத்துல எல்லாத்தையும் ஒன்னொன்னு யோசிச்சு பாக்குறாங்க. நேத்து அவங்க ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த ஜே அப்படின்ற பையனை பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வெல்கம் பார்ட்டில போய் எங்க மீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நேத்து நைட் அவன் தான் உங்களை வீடு வரைக்கும் வந்து சேஃபா டிராப் பண்ணான்ற விஷயமும் தெரியுது. இப்ப நம்ம எங்க தான் காட்டுறாங்க, நேத்து அவனுடைய அங்கிளும் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. அவன் தான் அவருக்காக ஹேங் ஓவர் சூப்லாம் ரெடி பண்ணி தந்திருக்கான். அவரும் அதை குடிச்சிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படியும் நேத்து அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் போய் மீட் பண்ணிருப்பான். அவனுடைய வெல்கம் பார்ட்டில எப்படி போச்சுன்னு கேட்டுக்கிட்டே இந்த வீட்டுக்கு மேல ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் நேத்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹேங் ஓவர் சூப்பை அந்த பொண்ணுக்கும் தரலாமான்னு கேட்க இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்காக மட்டும் தான் நான் ரெடி பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா என்கிட்ட இல்லன்னு
முடியாதுன்னு சமாளிக்கிறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க யூஜி ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நம்ம ஹாங்ஜோ மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அம்மா நேத்து நீ வெல்கம் பார்ட்டிக்கு ஏன் லேட்டா வந்த? அதை விட என்ன விட அதிகமா குடிச்சிருப்ப போல இருக்கு. என்னதான் ஆச்சுன்னு கேட்க நம்ம ஹாங்ஜோ நேத்து அவங்க ஜியோ மீட் பண்ண கதையெல்லாம் சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாது, என்னோட ஒர்க் முடிஞ்சு சீக்கிரம் அங்க இருந்து வந்துடலாம் தான் பார்த்தேன். ஆனா அங்க இருந்தவங்களே நான் அங்க இருந்து போகவே விடல. வேற வழி இல்லாம நான் அவங்க கிட்ட பேச வேண்டியதாயிடுச்சு. நீ எப்படி இருக்கணும் என்ன பார்த்து கேட்கும்போது நான் கான்பிடண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட லைஃப்லன்னு சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மாதிரி சோகமா உட்காந்து இருக்காங்கன்றது யூஜி நோட் பண்ணிட்டு அவன் திடீர்னு எப்ப இங்க வந்தா எதுக்காக பிலாம் பண்ணிட்டு இருக்கான், நான் வேணா அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்கறேன்னு யூஜி சொல்றாங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நம்ம ஹாங்ஜோ சொன்ன அப்புறம் தான் அந்த டாபிக்கே விடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து நம்ம எங்க பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்கூல் டைம்ல அவன் இருந்ததை விட இப்ப எவ்வளவு மெச்சூர்டா ரொம்ப சைலண்டா இருந்தான் பாத்தியா. ஆனா ஸ்கூல் டைம்ல அவன் பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சா இப்போ எனக்கு கடுப்பா இருக்கு. என்கிட்ட இது வரைக்கும் நான் ஒரு 10 லெட்டரையாவது எழுதி தந்திருப்பேன். ஆனா இது வரைக்கும் அவன் ஒரு லெட்டர்ல கூட எனக்கு ரிப்ளையே தந்தது இல்லைன்னு யூஜி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹாங்ஜோ பதிலுக்கு அதுக்கு தான் அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன். ஸ்கூல் டைம்ல நம்ம ஹாங்ஜோ அந்த என்கிட்ட எல்லா இடத்துலயும் லெட்டர் எடுத்துட்டு போய் தந்திருக்காங்க. கிரவுண்ட்ல அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, லைப்ரரியில புக் படிக்கும் போது, இவ்வளோ ஏன் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே கூட வெயிட் பண்ணி உனக்காக லெட்டர்லாம் தந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டு யூஜி உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கா. இதுல என்ன இருக்கு அப்படின்றத படிச்சுட்டு சீக்கிரம் உங்களுடைய பதில சொல்லுங்கன்னு. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம எங்க அந்த லெட்டர்ஸ் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. இன்னொரு பக்கம் நம்ம எங்க தான் காட்டுறாங்க அவனோட அங்கிள் கிட்ட ஹாங்ஜோவை பத்தி நைஸா பேசிட்டு இருக்கான். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க திரும்ப வந்து இருக்கிறதுனால எனக்கு நிறைய இடம் தெரியல. வெளியில மேல மாடியில ஒரு பொண்ணு தங்கி இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி சோல்ல இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே எனக்கு சுத்தி காட்ட சொல்லுங்களேன். அங்கிளையும் எனக்கு ஒரு பார்த்துட்டு எனக்கு புரியல, என்ன நீ திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற, நீ கொரியால இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல, சீக்கிரமே வேற இடத்துக்கு போயிடுவேன். இங்க உனக்கு கிடைக்கிற டைம்ல அட்லீஸ்ட் நீ உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த பொண்ணு போய் மீட் பண்ணி பேசினாலாவது பரவாயில்ல. யாருனே தெரியாத ஒரு பொண்ணு கூட சோல் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும், நீ எதுக்கு ஆசைப்படுறேன்னு கேக்குறாரு. அங்கிளுக்கு இது வரைக்கும் விஷயம் தெரியாதுல்ல, இங்க மாடியில ஸ்டே பண்ணிருக்க அந்த பொண்ணு இவன் நேத்து போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், ரெண்டு பொண்ணும் ஒரே பொண்ணு தான் அப்படின்னு. என்னோட பக்கம் மாடியில உட்காந்து யூஜி அவங்க எப்படி சீக்கிரம் யூஎஸ்க்கு போறதுன்னு பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறமும் கூட எங்க மீட் பண்ணலாம்ல. ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. இதை பத்தி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே அங்கிளோட நம்பர்ல இருந்து நம்ம ஹாங்ஜோக்கு ஒரு கால் வருது. ஹாங்ஜோ உனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா, நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு. என்னோட ரிலேஷன் ஒரு பையனை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிருந்தேன்ல, ஒன்னால அவனுக்கு இங்க சோல்ல இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையுமே டிராவல் பண்ணி காட்ட முடியுமான்னு கேக்குறாரு. ஹாங்ஜோ பதிலுக்கு அவங்க போன் எடுத்து காட்டி ஒரு குழந்தையோட போட்டோ அனுப்பியிருந்தீங்களா அவன் தானே, நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன், கண்டிப்பா அந்த பையனை வெளியே கூப்பிட்டு போறேன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹாங்ஜோ யூஜி கிட்ட கூட கேக்குறாங்க, நீயும் என் கூட ஃப்ரீயா இருந்தவா, நம்ம எல்லாருமே ஒன்னா போய் சுத்தி பார்க்கலான்னு. இல்ல எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு யூஜி சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அந்த போட்டோல இருந்த சின்ன பையன் எங்குதான்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எங்க சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ஹாங்ஜோ கூட நீ வெளியே போகணும்ல, அதுக்காக தான். அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் டோர் ஓபன் பண்ணதும் ஹாங்ஜோக்கு ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நீ எப்படி இங்க இந்த வீட்லயா நீ இருக்கன்னு கேக்குறாங்க. ஆமா நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன், அதுக்கே நீ ஷாக் ஆகுற, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்ல, திடீர்னு நான் இங்க பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் இங்க வந்ததே ஒரு சின்ன பையனை தேடி அப்படின்னு அந்த போட்டோ எடுத்து காட்டுறாங்க. அவனும் ஒத்து பார்த்துட்டு சோல்ல இருக்கிற இடத்த ஃபுல்லா சுத்தி காட்டுறதுக்காக கூப்பிட்டு போறேன்னு சொன்னால அந்த விஷயம் தானே. இந்த போட்டோல இருக்க சின்ன பையன் வேற யாரும் இல்ல, அது நான் தான், பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஹாங்ஜோவும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு எதுவும் புரியல, இது உன்னுடைய பழைய போட்டோனா, அதான் நீ இப்ப வளர்ந்துட்டல்ல, நீயே தனியா வெளியே போய் சோல்ல இருக்கிற ஏரியாலும் சுத்தி பார்க்க வேண்டியது தானே, நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டு போகணும்னு கேட்க, நேத்து நீ தானே என்னோட அங்கிள் கிட்டே வெளியே கூப்பிட்டு போறதுக்கு சரின்னு சொன்னேன், இப்ப திடீர்னு வந்து முடியாதுன்னு சொன்ன எப்படி, எனக்கு உண்மையாவே இங்க நிறைய ஏரியாஸ் தெரியாது, வெளியே கூப்பிட்டு போன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். போனா போகட்டும் நம்ம ஹாங்ஜோவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு யூஜி கிட்ட இதை பத்தி பேசலான்னு கால் பண்ணா அவங்களுக்கு லைன் பிஸின்னு வருது. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவங்களே ஹாங்ஜோக்கு கால் பண்ணலான்னு போகும்போது யூஜியோட அப்பா திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லி வெளியே வர சொல்றாரு. நம்ம எங்களோட கிளாஸ் டீச்சரா இருந்திருப்பாருல, அவர் தான் யூஜியோட அப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ஜோ தான் காட்டுறாங்க. எங்க கூட இப்ப கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல, அவன் வேற சும்மா இல்லாம இப்ப எதுக்கு நீ ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல, நீ அந்த போட்டோல பார்த்த குழந்தை மாதிரியே என்ன ட்ரீட் பண்ண, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். சரின்னு நம்ம ஹாங்ஜோவையும் அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. ரெண்டு பேருமே அங்க இருக்க ரைட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எங்க லைட்டா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு நின்னுட்டு இருக்கான். ஹாங்ஜோ தான் அவனுக்காக மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூஜி தான் காட்டுறாங்க. அவங்களுடைய அப்பா அப்புறம் இன்னொரு பையன், அந்த பையனோட பேரு நம்ம ஆரம்பத்துல பிளைண்ட் டேட்காக நம்ம ஹாங்ஜோ மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருப்பான்ல, அதே பையன் தான். மூணு பேருமே இப்ப ஹைக்கிங் தான் போயிட்டு இருக்காங்க ஒரு பெரிய மலையில. நம்ம யூஜிக்கும் இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அவங்களுடைய அப்பா சொன்னாருன்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. தெரியாதனமா ஒரு கல்லுல கால் வச்சு அவங்களுடைய காலும் பிடிச்சிக்குது, கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அவங்களோட காலில் ஏதாவது பிராக்சர் ஆகி இருக்கான்னு அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க நடக்கிற இந்த இன்சிடென்ட் எல்லாம் வச்சு யூஜி அவங்களை என்னமோ ஹீரோயின் மாதிரி இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வேணும்னு அவங்களுடைய காலை வேகமா விட்டுறான்.
இதுல பேலன்ஸ் இல்லாம யூஜி அவனோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து 2 பேருமே கடைசியில கீழே விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப தூரம் முன்னாடி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க யூஜியோட அப்பா நம்ம கூப்பிட்ட அப்புறம் அவங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹாங்ஜா அவங்களுக்காக எப்போ அனுப்பியிருந்த மெசேஜை இப்பதான் யூஜி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நான் இப்ப யார் கூட வெளியே வந்திருக்கேன்னு தெரியுமா, அது மட்டும் தெரிஞ்சா நீ ஷாக் ஆகிடுவேன் அப்படின்னு. யூஜி அந்த விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு திடீர்னு வேற யார்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் திரும்ப வந்துட்டு அவனை சீக்கிரமா மீட் பண்றேன் அப்படின்னு. இது யார் அனுப்பியிருக்க மெசேஜ்னே தெரியல. யூஜி அப்படியே சந்தோஷத்துல அங்க இருந்து பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ஜோ எங்கோ சாப்பிடும்போது வேணும்னே ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் ரொம்ப ஸ்பைசியா இருக்கும், இந்த தண்ணி குடிக்காம யார் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க கேட்கிற விஷயத்த முடியாதுன்னு சொல்லாம பண்ணணும். ஹாங்ஜோ இதுக்கு சரின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, அன்னைக்கு அவங்க அந்த வெல்கம் பார்ட்டிக்கு வரும்போது ஸ்பைசியான ஃபுட்டை சாப்பிட முடியாம அந்த கத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல, எப்படியும் நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் நினைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனால சுத்தமா முடியல, தண்ணி குடிச்சிடறான். ஹாங்ஜோ ரொம்ப சந்தோஷமா, இப்ப நீ இந்த மேட்ச்ல வின் பண்ணல, அதனால வின்னர் நான் தான், எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே பழங்காலத்து ஏன்ஷியன் டிசைன்ல இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸோட இந்த இடத்துல வந்து போட்டோஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலயும் நின்று போஸ் கொடுத்து இவன் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. இவன் எடுத்ததுல பாதி போட்டோ நல்லா இல்ல. நம்ம ஹாங்ஜோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா போட்டோ எடுத்து கூட, இல்லைன்னா நீ திரும்ப திரும்ப இதே வேற ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் ஒரு இடத்துல போய் நிக்க சொல்லிட்டு எப்படி கரெக்டா போட்டோ எடுக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன், தரையில உட்காந்து போட்டோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்ஜோ பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துடுறாங்க. இங்க நடக்கிற காமெடி எல்லாம் பார்த்துட்டு நம்ம யங் சிரிக்க ஆரம்பிச்சிடறோம். இப்படிதான் சரியா போட்டோ எடுக்கணுமா அப்படின்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நமக்கு யூஜி தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களோட பேரண்ட்ஸ் மீட் பண்ணி பேசிட்டு ஜே தான் வெளியே வரான். நான் ஹாங்ஜோட நம்பருக்கு நிறைய டைம் கால் பண்ணேன், ஆனா அட்டன் பண்ணவே இல்லை. இவன் மேல பயங்கர கோவத்துல இருக்க யூஜி, உன்னால எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா பேச முடியுதுன்னு தெரியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹாங்ஜோ பத்தி நீ எதுவுமே கவலைப்படாம அவளை அப்படியே விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிட்டே தானே, திரும்ப அவளோட லைஃப்குள்ள வந்து பிரச்சனையே தரலான்னு யோசிச்சிருக்கியா? நீ அவளை விட்டுட்டு போனதுல இருந்து ஹாங்ஜோ அவளோட லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இன்னைக்கு கூட அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் கூட ஒரு டேட்டுக்கு வெளியே போயிருக்கான்னு இவங்களா சொல்றாங்க. யூஜி இப்படி எல்லாம் என்னதான் சீரியஸா சொன்னாலும் ஜே அதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இவன் ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான், இவெல்லாம் எப்படி ரைட்டர் ஆனான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்ஜோ எங்கும் ட்ரிப்லாம் முடிஞ்ச கார்ல தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம எங்க நேத்து நடந்ததுன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வரான். ஆனா ஹாங்ஜோ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இப்ப நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நேத்து நான் அவனுடைய அங்கிள் கிட்ட போன்ல பேசும்போது தெரியாம ஒன்னு சின்ன பையன் நினைச்சு பேசிட்டு இருந்தால அதுதானே, அதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. இவனும் பதிலுக்கு ஆமாமா நானும் அதை பத்தி தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு நம்ம எங்க அவன் எந்த விஷயத்த பத்தி பேச வந்தானோ அதை விட்டுறான். அவங்க கிட்ட பேசிக்கிட்டே நம்ம ஹாங்ஜோ சைட்ல இருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி தெரியாதனமா அந்த கார் விண்டோ ஓபன் ஆகி அவங்களுடைய ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிருது மழையில. யங் தான் கரெக்டா வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்றான். 2 பேரும் கடைசியில வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஆனா இன்னும் மழை விடுற மாதிரி தெரியல, நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. ஹாங்ஜோ மாடியில இருக்க அவங்களுடைய வீட்டுக்கு போக முடியாம கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் கரெக்டா காரை விட்டு இறங்கி அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறானா, நம்ம ஹாங்ஜோக்கு இங்க நடக்கிறதுல ரொம்ப வீடா இருக்கு, அதனால அங்க பக்கத்துல ஒரு கொடை இருக்கிறத பார்த்துட்டு சரி இப்ப நான் என்னோட வீட்டுக்கு போறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கடைசியா நம்ம எங்க அவங்கள பார்த்து நம்ம ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுறதுக்காக கண்டிப்பா வெளியே போகணும் மறந்துடாத, இன்னைக்கு உங்களுடைய பிளான்ல அதுவும் தான் இருந்திருக்கும். ஆனா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வெளியே எங்கேயும் போகாம நேரம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்களுடைய வீட்டுக்கு போனதும் இன்னைக்கு நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஏன்ஷியன் கெட்டப்ல போட்டோ எடுக்கும் போது நம்ம எங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்திருப்பான்ல, அதை பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பல வருஷம் ஆச்சு அவன் வேற இதை பத்தி யோசிக்காம இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்து. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஹைஸ்கூல் நடந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. லைப்ரரியில நம்ம ஹாங்ஜோ என்கிட்ட லெட்டர் எடுத்துட்டு வந்து தந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க, நீ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எனக்கு எதுவும் புரியல, நான் எத்தனை லெட்டர் எடுத்துட்டு வந்து தந்துட்டேன், என்னோட ஃப்ரெண்ட் யூஜிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் தரல, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த லவ் ஃபீலிங்ஸ் பத்தி எல்லாம் சுத்தமா ஐடியா இல்ல, நான் மட்டும் என்னோட ஃப்ரெண்ட் யூஜியோட இடத்துல இருந்தா உன்ன மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி லைப்ரரியில கத்திக்கிட்டு இருக்காங்க. அவனும் பதிலுக்கு உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு, அவளுக்கு லெட்டர் எழுதலாம் டைம் இருக்கு, அந்த டைமை யூஸ் பண்ணியாவது தப்பு இல்லாம எப்படி ஒரு லெட்டர் சரியா எழுதணும்னு கத்துக்க சொல்லு. இவன் அப்படி பேசுறதெல்லாம் கேட்டதுமே நம்ம ஹாங்ஜி அவனால திருத்தவே முடியாதுன்னு சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நமக்கு கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு லீதா நம்ம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா நீ லெட்டர்லாம் வாங்காம எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே, ஒருவேளை உனக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உண்மையா அதுதான், அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹாங்ஜோ தானே எடுத்துட்டு வந்து தருவாங்க. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட பேசுறதுக்கு இப்படி ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது இல்ல, அதனாலதான் இந்த விஷயத்துல எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்திருப்பான். இப்ப ஒரு நாள் லைப்ரரியில நடந்ததை தான் காட்டுறாங்க. நம்ம ஹாங்ஜோ அவங்களுடைய ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே பாதியிலே தூங்கி இருப்பாங்க. அந்த பக்கமா நடந்து வர நம்ம எங்க இவங்களை பார்த்துட்டு சரி இப்ப நம்ம இங்க இருந்து போயிடலாம் தான் நினைக்கிறான். ஆனா கொஞ்சம் விட்டு அவங்க தூங்கி அப்படி டேபிள்ல விழுந்துருவாங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஏதோ அடிபட்டுற கூடாதுன்னு சொல்லி கரெக்டா அவங்க விழும்போது இவன் அவனோட கை வச்சு அவங்களை ப்ரொடெக்ட் பண்றான். நம்ம எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அவன் யோசிக்கும் போதுதான் ஹாங்ஜோ அந்த இடத்துல இருக்கிற பேப்பர்ல அவங்களுடைய ஒர்க்கை முடிக்காம பாதி மட்டும் தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதுலயும் ஏகப்பட்ட மிஸ்டேக் வேற. சரின்னு இவன் தான் அது எல்லாத்தையுமே பக்காவா எழுதி அவங்களுக்காக அதை சப்மிட்டும் பண்ணிருப்பான்.
ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூங்கி எழுந்திருக்கிற நம்ம ஹாங்ஜாம் எழுதி வச்சிருந்த அந்த லெட்டர் எங்கன்னு சொல்லி தேடிட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹாங்ஜாமோட ஆபீஸ்க்கு தான் போறாங்க. ஆனா அங்க இருக்கிற யாருமே அவங்க கிட்ட சரியா பேசுற மாதிரி தெரியல. அப்ப அவங்களுடைய பாஸ் தான் வந்து நம்ம ஹாங்ஜோ கூப்பிடுறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு அப்படின்னு. ஏதோ ஒரு ஆனிவர்சரி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். ஒரு ரைட்டரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்ல அது யாரும் திரும்பி பார்த்தா ஜே தான். அவன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹாங்ஜோவால அவங்க கிட்ட பேசவே முடியல. 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கடைசியா ஜேவை ஒரு ஏர்போர்ட்ல தான் பாத்திருப்பாங்க. அவன் பின்னாடியே வேகமா ஓடி வந்து நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் சொல்லது நான் சரி பண்றேன், என்ன அப்படி தனியா விட்டுட்டு போகாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் எதுவுமே திரும்பி கூட பேசாம அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆபீஸ்ல இருந்து ஒர்க் விஷயமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 2 பேருமே தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜே நீ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, உண்மையா உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் இங்க வரல. இப்ப பாரு கடைசியில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டு, அது என்னன்னா நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப்பே நடக்கலையே. நான் என்னோட ஒர்க் விஷயமா வேற கண்ட்ரிக்கு போயிருந்தேன், அவ்வளவுதான். உண்மையை சொல்லு, உனக்கு என்ன இப்பவும் பிடிக்கும் தானு கேட்டுட்டு உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம எங்க தான் காட்டுறாங்க. அவனோட அங்கிள் வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காரு, நீ திரும்ப யூஎஸ்க்கு போகலையா, நீங்க வந்த வேலை தான் எப்பவும் முடிஞ்சிருச்சுல்ல. இல்ல இன்னும் 1 வீக் நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன்னு அவன் சொல்றான். ஒருவேளை உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நீங்க ஸ்டே பண்றியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க 2 பேருமே வெளியே பேசிட்டு ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா கரெக்டா நம்ம ஹாங்ஜூ ஜே கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாங்ஜூ யார்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா, இவன் யாருன்னு கேட்க நம்ம எங்க தான் அங்கிளுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். இவன் ஹாங்ஜூவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவன் திரும்ப எது கொரியாக்கு வந்திருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவங்களும் எழுந்து வெளியே வந்துடுறாங்க. ஜே வேணும்னு என்ன பண்றான், ஹாங்ஜூ கிட்ட பேசும்போது அவனோட கையை பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்கான். அவங்களும் அவனோட கையை தட்டி விட்டுட்டு, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு வேற எந்த விஷயமும் இல்ல, எனக்கு பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாம என்னோட ஒர்க் விஷயமா நான் உங்ககிட்ட பேசுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ரொம்ப அப்செட்டா நின்னுட்டு இருக்கிறத நம்ம யங் நோட் பண்ணிட்டு வேக வேகமா வந்து ஹாங்ஜூவோட கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து கூப்பிட்டு போறான். நேத்து நம்ம 2 பேருமே கார்ல ட்ரிப்புக்கு வெளியே போயிருந்தோம்ல, உன்னோட திங்ஸ் மறந்து என்னோட கார்ல விட்டுட்டு வந்து அதை எடுத்துட்டு போ அப்படின்னு. இந்த ஜே அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஹாங்ஜூவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட அங்க இருந்து போறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜே என்ன யோசிக்கிறான், அப்போ உண்மையாவே யூஜி சொன்ன மாதிரி ஹாங்ஜூ டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.